கண்டிப்பா டிவிக்கே தான். விஜய் அண்ணன் தான் வருவாரு. ஒரு மாற்றம் வரணும்ல. இது வரைக்கும் இப்படி அழிஞ்சிட்டு போகுது. ஒரு மாற்றம் கண்டிப்பா வரணும். அதுக்கு விஜய் வரணும். 8000 ரூபாய்லாம் வேணாம். 8000 ரூபாய் வாங்கிட்டு நாடு வேண்டாம் சொல்றோம். ஃப்ரீயே எங்களுக்கு வேண்டாம். நாடு கரெக்டா இருந்தாலுமே எங்களுக்கு போதும். நாங்க சம்பாதிச்சு நாங்க பார்த்து போதும். நாங்க வாங்கிட்டு டிவிக்கே தான். டிவிக்கே தான் கண்டிப்பா. நான் எங்க அப்பா அம்மாவே கன்வின்ஸ் பண்றேன் டிவிக்கேக்கு தான் போடணும்ட்டு. எங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்க. 4 பேருமே அதுவும் இல்லாம 30 பேர் குடும்பம் எல்லாருமே டிவிக்கேக்கு தான். ஃபேமிலிக்கேவே புதுசா ஒருத்தர் வரணும். அதுவும் விஜய் வரணும். மரிய வில்சன் சார் கண்டிப்பா வரணும். இங்க வந்து போதைப் பொருள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. நான் காம்ப்ளெக்ஸ்ல தான் லக்ஷ்மி கோல் காம்ப்ளெக்ஸ்ல வேலை செய்கிறேன். அங்கேயே பார்த்தா சின்ன சின்ன 8வது படிப்பாங்க. அவங்க கையில் கூலிஃப் இருக்கு. சின்ன சின்ன பசங்கள்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் அவர் தான் வந்து தடுக்கணும். யாருன்னா புதுசாக ஒருத்தர் வந்து ஆளணும் இந்த தொகுதியை. கண்டிப்பாக நிறைய பேருக்கு. எங்கள் வீட்லேயே 30 பேர் இருக்காங்க. 30 பேருமே விஜய்க்கு தான் போடுவோம். கண்டிப்பா பேசுறாங்க. நாங்களும் கன்வின்ஸ் பண்றோம் அவங்கள போடணும் அப்படின்னு சொல்றோம். நாங்க காசு வாங்கிட்டு நாங்க டிவி கேக்கு தான் போடுவோம். எங்க வீட்டானே டோக்கன்லாம் எடுத்துட்டு வராங்க. ஆனா நான் வாங்கல. எல்லாரும் வாங்குறாங்க. டோக்கனை காமிச்சு ஆசையை காட்டுறாங்க. ரெட்டலைக்கும் எடுத்துட்டு வந்து தராங்க. டிஎம் கேக்கும் எடுத்துட்டு வந்து தராங்க. நாங்க இன்னும் வாங்கல. டோக்கனை வச்சு என்ன பண்ண முடியும்? எப்போ பாரு டோக்கன் அப்படிதான் 20 ரூபா நோட்டை கொடுத்து டோக்கனாக வாங்கினாரு. தினகரன் கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லை அவரு. இப்போ வேற எங்கேயோ போய் நிற்கிறாரு. அந்த மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஆசையை மட்டும் தான் காட்டுறாங்க. அந்த 8000 ரூபாய் வந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லைல்ல. சான்ஸ் இல்லை. நிறைய பேர் வந்து புரியாமலும் போடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. மரிய வில்சன் சார் தான் வருவார். இப்போ நாட்டில் பல்வேறு பிரச்சனை நடந்தது. குறிப்பாக நம்ம மாணவி 23 அந்த +2 படிக்கிற மாணவி விளாத்தி குளத்தில் ஒரு அவசர இடத்துக்கு போகிறதுனால வெட்டி கொலை பண்ண மாட்டாங்க. அப்போ சத்யராஜ் எங்கே போனார்? 2 வயசு குழந்தைய கற்பழிச்சான் திமுககாரன். அப்போ சத்யராஜ் எங்கே போனார்? விமான பணி பண்ண பாலியல் வன்கொடுமை பண்ணா. அப்போ சத்யராஜ் எங்கே போனார்? இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாடு திமுக ஆட்சியில் இந்த 5 வருஷம் ஆட்சி நடந்தது. அப்போ சத்யராஜ் எங்கே போனார்? இதெல்லாம் அவர் கேட்கணும். அதாவது மக்களுக்கு நான் சம்மந்தமான ஆள்னா மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசணும். இவர் வந்து திமுக சம்மந்தப்பட்ட இப்போ எனக்கு கூட ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்து திமுக திட்டுனா நான் திட்டுவேன். அதனால திமுகவுடைய கைகூலியாக சத்யராஜ் செயல்படுகிறார். அவருடைய பொண்ணுக்கு சீட்டு வாங்கணும், இல்லை அவருக்கு ஒரு நாளைக்கு அமௌண்ட் ஒரு மீட்டிங் போனால் ஒரு 10 லட்ச ரூபாய் தரோம் விஜயை திட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் கூட கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம அதை பற்றி பேச வேணாம். மக்களை பற்றி என்ன கேட்குறீங்க கேளுங்க. எங்கள் ஆர்கே நகர் தொகுதியை பற்றி கேளுங்க. எங்கள் ஆர்கே நகர் தொகுதியுடைய வேட்பாளர் என்ன வேலை செய்கிறாருன்னு கேளுங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். ஏன்னா மற்றவங்களை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சார் சத்யராஜ் சாரை பொறுத்தவரையிலும் முன்னாடி என்ன சொன்னார்? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தம்பி விஜய் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ அவங்க பொண்ணுக்கு ஒரு MP சீட்டோ இல்லை மேல் சபை உறுப்பினரோ வரணும்னு சொல்லிட்டு இப்போ திமுக பக்கம் போய் நின்று பேசுகிறாரு. ஏன்னா அவங்க வீட்டிலே சிபிராஜ் வந்து இவர் பேசின பிறகு அவர் எதிராக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதையே நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா வந்து எவ்வளோ நடக்குது. அதெல்லாம் வந்து நோண்டாம ஒருத்தவங்க நல்ல நிலைமைக்கு வரும்போது அதையே அவங்கள நோண்டிக்கினே இருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்க பர்சனல் லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது ரொம்ப மிகப்பெரிய தப்பு தேதானா அப்படின்னு பார்த்தா ஊர் உலகத்தில் எல்லா இடத்துல கெஞ்சா அடிக்கிறானுங்க, ஊசி ஏற்றுறானுங்க, போதை மாத்திரை போடுறானுங்க. அதெல்லாம் திருத்துங்க. ரோட்டில் நாய்ங்க இருக்குது, ரோட்டு நாய்ங்க. அந்த நாய்களுக்கு சோறு போடுங்க. ஒரு 100 நாய்க்கு சோறு போடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு வந்து பர்சனல் லைஃப்பில் வந்து பூந்துக்குன்னு இதை பண்ணி அதை பண்ணி அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. யார் எப்படியோ அவங்க யார் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கான தகுந்த கடவுள் கொடுப்பாரு. மற்றவங்க பேசுறது வேஸ்ட்டு. அப்போல்லாம் எதுவுமே பேசாமல் இப்போ பேசி என்னன்னா இருக்குது? இப்போல்லாம் பேசி வேஸ்ட்டு. எலெக்ஷன் டைமில் எல்லாருமே பேசுவாங்க. அதை நம்ம காதால் கூட கேட்கக்கூடாது. எலெக்ஷன் டைமில் என்ன பேசினாலும் நம்ம நம்பக்கூடாது. நான் முதல்ல அதுக்கப்புறம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு என்ன நடக்குதோ அப்போ வந்து கேட்டாங்க பாருங்க. அவங்களெல்லாம் இந்த மாதிரி மீடியா வச்சு அவங்கள கேட்போம். ஏன் சார் நீங்கள் அப்போ எலெக்ஷன் டைமில் கேட்டிங்களே, இப்போ இந்த மாதிரி நடக்குது, இப்போ நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு அப்போ நாங்கள் கேட்கும் போது கேட்போம். சார் அதெல்லாம் அவர் சினிமாவில் 100 பெண்கள் கூட நடிச்சிருப்பாரு. அந்த 100 பெண்களும் பேசாம திரிஷா மட்டும் அப்பெல்லாம் சொல்லணும்னு சொல்றாங்க. அவர் பண்றாரோ பண்ணல நம்ம கண்ணால பார்க்கல. அது அப்படியே அப்படி பண்ணாருன்னா அது நம்மளுக்கு தேவையில்லாதது. அதையே அவங்க பேசுறாங்க. அவங்க பேசுறவங்க வீட்டில் எல்லாம் ஒழுக்கமா இருக்காங்களா? அதுதான் சார். அப்படிலாம் பேசக்கூடாது யாரையும். அந்த மாதிரி தப்பு.
கண்ணால் காண்பதும் காதால் தீர விசாரிக்கணும் சார். என்ன கேட்டால் நான் அதான் சொல்லுவேன், விஜய் அண்ணன் இந்த மக்களுங்களுக்காக நல்லது பண்ணணும், நல்லது செய்யணும். என்கிட்ட அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை, எலெக்ஷனில் வந்து தான் திருடணும்னு அவருக்கு இதுவும் இல்லை. அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக இறங்கி வந்து செய்கிறாரு. அவரை வந்து த்ரிஷாவை இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் மிகப்பெரிய தப்பு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைலாம் அப்படிலாம் இல்லை. எங்கள் பெண்களை தான் எங்களை முன்னிலையிலே வச்சுருக்காரு. அதனால அதெல்லாம் தப்புண்ணா. அதாவது விஜய் அண்ணனை விமர்சிக்கிற எல்லாரும் இந்த திமுகவுடைய சொம்பு தூக்கிகள். சத்யராஜா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், இன்னும் சில நடிகருடைய பேரெல்லாம் நான் குறிப்பிட விரும்பல. அவங்க எல்லாரும் திமுகவுடைய சொம்பு தூக்கிகள். திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக சத்யராஜ் பொண்ணுக்கு சீட்டு தராத நிலைமையில தான் இந்த சத்யராஜுடைய குடும்ப நிலைமை ஆயிடுச்சு. அடுத்து ஒரு விஷயத்த நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா அங்க அந்த வேலையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம உறுதியா செயல்படுவோம், அந்த வேலையில நமக்கு என்ன திறமை இருக்கு, அந்த வேலையை நம்ம எப்படி முன்னோக்கி எடுத்து செல்லுவோம், அந்த வேலை நம்மளுடைய எப்படி நம்மளுடைய திறமையை காட்டும் தான் பார்க்கணும். அதை விட்டு உன் குடும்பத்தில் நீ உங்க அப்பா அம்மா ஒழுங்கா பாத்துக்கிறியா, இல்ல உன் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறியா, இல்லை உன் பிள்ளைங்களை ஒழுங்கா பாத்துக்கிறியா, நீ உன் மனைவிட்டு நல்லா இருக்கியா, யாரும் நம்மகிட்ட கேட்க போறதில்ல. இப்ப விஜயன் அரசியல்ன்ற ஒரு இடத்துக்கு வந்தான்னா அந்த அரசியலை அவர் எப்படி நல்லது செய்வார்னு தான் பார்க்கணும். தவிர்த்து சம்பந்தம் இல்லாம ஒரு குடும்ப விஷயத்தை ஒருத்தர் யார் கையில் எடுக்கணும்னா ஒருத்தர் அரசியல் ரீதியா எதிர்க்க வக்கில்லாத ஒருத்தன் தான் ஒருத்தருடைய குடும்ப விஷயத்தையும் பர்சனல் லைஃபையும் போயிட்டு கையில எடுப்பான். அதனால அவங்க குடும்ப விஷயத்தை நம்ம தலையிட போறல. நம்ம மக்களுக்கு அவருடைய கொள்கை என்ன அறிவிச்சிருக்காரு, மக்களுக்கு என்னென்னலாம் செய்வோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு, தமிழக அரசியலை எவ்வாறு முன்னேற்றி எடுத்துட்டு போவாரு, ஒரு மாற்றம்னு சொல்றாங்க. அந்த மாற்றத்துக்கான அரசியலை அவர் எப்படி செய்யப்படுத்துறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து அதை விட அவர் குடும்ப விஷயத்தை நம்ம தலையிடுறது வந்து நம்மளுக்கு ஒரு தேவையற்ற செலவு. இப்போ மற்ற கட்சிகள்லாம் எடுத்துக்கிட்டா பார்க்கலாம். ஒரு கொள்கைன்றது சில கட்சிகள்லாம் இருக்கும், மதத்தை வச்சு அரசியல் பண்ற கட்சிகள், ஜாதியை வச்சு கூட்டம் நடத்தி அரசியல் கட்சி படுத்த செய்யக்கூடிய கட்சிகள் தான் இருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை. மதத்தை வச்சு ஏற்றத்தாழ்வு கூடவே கூடாது, ஜாதியை வச்சு ஏற்றத்தாழ்வு கூடவே கூடாது, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பால அனைவரும் சமன்ற ஒரு உன்னதமான ஒரு கொள்கையை அறிவிச்சு தன்னுடைய அரசியல் கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இருக்காது. இன்னைக்கு மதம் இல்லைன்னா மத்திய அரசு இல்லை, மது இல்லைன்னா மாநில அரசு இல்லை. இப்படிதான் இந்த ரெண்டு மத்திய அரசாங்கம் இந்த மாநில அரசாங்கம் நிலைமை இருக்கு. இந்த மதவாத கட்சி இந்த பாஜக வந்து தங்களுடைய கொள்கை எதையும் தன்னுடைய முதல் மாநாட்டிலே விஜய் என்ன அறிவிச்சிட்டாரு. அடுத்து பாஜக வச்சு மட்டுமே தமிழக அரசியலை பயம் காட்டி அரசியல் பண்ணக்கூடிய திமுகவை அந்த ஊழல் சக்தியை தங்களுடைய கொள்கை எதிரி, ஊழல் வந்து எங்களுடைய அரசியல் எதிரி, இந்த மதவாதம் வந்து எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் டிக்ளேர் பண்ணி ஒரு தெளிவான அரசியலை கொண்டு வந்து மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக தான் இருக்காரு. இப்போ தாவேக்கான தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்க. பெண்களுக்கு என்னென்ன செய்ய போறோம், மீனவர்களுக்கு என்னென்ன செய்ய போறோம், தூய்மை பணியாளருக்கு என்ன செய்ய போறோம் அறிவிச்சிருக்காங்க. மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் சொன்னதை செய்வாருன்னு எல்லா மக்களுமே நம்புறாங்க. மற்ற கட்சியெல்லாம் நம்ப மாட்டாங்க. சும்மா தேர்தல் அப்போ வருவாங்க, வாக்குறுதி கொடுப்பாங்க. இப்போ திமுக கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி பல தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம தான் இருக்காங்க. நீட் தேர்வை ரத்து பண்றோம்னு சொன்னாங்க, ஆட்சியே முடிய போகுது, ரத்து பண்ணல. சிலிண்டருக்கு மானியம் வழங்கும்னு சொன்னாங்க, வழங்கல. கல்வி கடன் ரத்து பண்ணு சொன்னாங்க, பண்ணல. இந்த மாதிரி எவ்வளோ அடுக்கிட்டே போகலாம். இதுதான் விஜய் முன் வைக்கிறாரு. சும்மா இந்த வாயில உதாரண வாக்குறுதியெல்லாம் நான் கொடுக்க போறதில்ல, பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகிற வாக்குறுதி தான் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இப்படி எதெல்லாம் மக்களுக்கு ஒரு தமிழக அரசால ஒரு மாநில அரசால எந்தெந்த விஷயங்களை செயல்படுத்த முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை தமிழக வெற்றி கழக தலைவர் மக்களுக்காக அறிவிச்சிருக்காரு. அதை அவர் கண்டிப்பா செயல்படுத்துவாரு மக்களும் நம்புறாங்க. இப்படி தெளிவான கொள்கையும் தெளிவான நிலைப்பாட்டும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு கொள்கை கொண்ட ஒரு கழகமாக தான் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால இன்று பல மக்கள் நம்மளாம் ஒரு காலங்காலமா அதிமுக ஓட்டு போட்டு நம்மளுக்கு ஒரு மாற்றம் வரல, நம்ம மாற்றம்னு சொல்லி திமுக ஓட்டு போட்டு நம்மளுக்கு மாற்றம் வரல, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டா கண்டிப்பா நம்மளுக்கான மாற்றம்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் நம்புறாங்க. அண்ணா இது நாள் வரையும் வந்து டிஎம்கே தானே ஆர்கே நகரில். ஆனால் மரியன் சார் வந்தோன்னே கண்டிப்பாக சொல்கிறேன், டிஎம்கேக்கு போட வேண்டிய ஓட்டு கூட டிவிகேக்கு தான் விழும். என்ன ரீசன்னா அவரோட இறக்க குணம், இந்த குணம் தான் வந்து இந்த ஆர்கே நகரை பிற்காலத்தில் வந்து கண்டிப்பாக உயர்த்தும். 100 மாணவர்களுக்கு இலவச கல்வி யார் தர முடியும்? இதுவரையும் தேர்தல் அறிக்கைன்றது தளபதி அறிக்கை விட்டு 16ஆம் தேதி தான் தளபதி அறிக்கை விட்டாரு. ஆனா மரியன் வில்சன் சார் வந்து இங்க வந்த 2வது நாள் 18 அம்சங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கை ஆர்கே நகருக்குன்னு தனியா கொடுத்துருக்காங்க. முதல் அறிக்கை என்னன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு எவ்வளவு முக்கியன்றது வந்து ஒருத்தவங்களுக்கு தெரியும். அவங்களோட அம்மா பெண் தான். அப்ப அவங்களோட முக்கியத்துவம் ஒரு அம்மா இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோன்றது ஒரு குழந்தைக்கு தெரியும். அப்ப பெண்களோட பாதுகாப்பு தான் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் தரத்தை உயர்த்துறாரு. 2வது
போதைப் பொருள் வந்து என்னோட ரிக்வெஸ்ட் இது. போதைப் பொருள் வந்து இந்த எப்படி சொல்றதா, இங்க கடையில கிடைக்குது, அந்த கடையில இருந்து மக்கள் வாங்குறாங்க. இந்த கடையில போய் செக் பண்ணி இந்த கடைக்கு ஃபைன் போடுறதுக்கு எங்க உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்த அடைங்க. எங்க வந்து பெருகுதோ வந்து அந்த இடத்த அடைச்சிங்கன்னா இங்க ஏன் வரப்போகுது, ஏன் கிடைக்க போகுது? ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் அடிச்சிங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எப்படி வரும்? வரலன்னா எந்தமே எல்லாமே மக்களுமே வந்து 48 நாள் எந்த விஷயத்தையும் பண்ணலைன்னா ஒரு விஷயத்த மறந்துடுவாங்க. அது குடியா இருந்தாலும் சரி, எந்த போதை பழக்கமா இருந்தாலும் சரி, எந்த இதுவா இருந்தாலும் சரி, 48 நாள் ஒரு மண்டல எந்த விஷயமும் பண்ணலன்னா ஒரு மனிதன் ஆகிய ஹியூமன் கண்டிப்பா வந்து அதை மறந்துடுவான். ஸோ அதை நீங்க கொண்டு வாங்க. மேனுஃபேக்சரிங் முதல்ல முடிங்க. ரெண்டாவது நாடு நல்லா இருக்கும். அவங்க கிட்ட இவங்க கிட்ட ஒரு 10,000 கமிஷன் வாங்கிடுறாங்க. 10,000 இந்த வாட்டி விட்டுறப்பா, அடுத்த வாட்டி நீ அப்பா இந்த வாட்டி பெயில் இந்த வாட்டி உங்களுக்கு கேஸ் போட்டுருவேன், இந்த வாட்டி உள்ள பிடிச்சி போட சொல்றாங்க, எலெக்ஷன் வருது. எதுக்கு அந்த டைம்ல மட்டும் இந்த சரத்குமார் சார் பேசியிருக்காருன்றீங்க? இந்த 4.5 ஆண்டுகள் வந்து பேசாத சரத்குமார் சார் இப்ப ஏன் வந்து பேசணும்? ஃபர்ஸ்ட் நீங்க திமுக சார்பில் போய் வந்து விசிட் கொடுத்தீங்களா, கூப்பிட்டீங்களா, எங்களுக்காக பேசுங்கன்னு சொல்லிங்களா? சொல்லுங்க. அதுதான் சார் எப்பயுமே வந்து வாழ்நாள் முழுவதும் ஒருத்தருக்காக பேசுறது தான் தொண்டு. தேவைக்கு பேசுறது தொண்டு கிடையாது. அது பேர் ஃபண்டு. சரிங்களா? ஃபண்டு இருந்ததுன்னா எல்லாமே சாதிக்கலாம். மக்களுக்கு தேவை ஃபண்டு தான். இருந்தாலும் நடுத்தர குடும்பத்துக்கு செய்ய முடியலனாலும் தாழ்த்தப்பட்ட குடும்பத்துக்கு கண்டிப்பா செய்யணும். அது மரியன் வில் சார் கண்டிப்பா செய்வார். இந்த ஆர்கே நகர்ல இன்னும் இப்ப கூட சொல்லியிருக்காரு, காசிமேட்ல கடற்கரை ஓரத்துல நேத்து போயிட்டு அவர் விசிட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நான் ஜெயிக்கல, உங்களுக்கான கழிப்பிடம் இங்க வரும். நான் ஜெயிக்கல, நான் எம்எல்ஏ ஆகல, ஆனா உங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு தேவையான கழிப்பிடம் கண்டிப்பா இந்த இடத்துல 2 கழிப்பிடம் நான் கட்டி தரேன், பல்பு போட்டு தரேன். இன்னொரு இன்னைக்கு செரியன் நகர்ல அதே மாதிரி ஒரு ஊனமுற்றவர் ஒருத்தர் இருக்கிறாரு. சரிங்களா? அவர் வந்து உள்ள போனோன்னா அவரோட எமோஷனல் அந்த வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அந்த எமோஷனல் வந்து டிவி கேட்டிருக்கா, அவரால் வாய் பேச முடியல, கை கால் விழுந்துருச்சு, எல்லாமே விழுந்துருச்சு. இருந்தாலும் அந்த 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 ஆர்வம் டிவிக்கே அவர் சொல்றாரு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அதை அவர் என்ன சொல்றாரு, யார் அவருக்கு வந்து அம்மா இல்லை அப்பா இல்லை, வெறும் அக்கா மட்டும் தான் பாத்துக்கிறாங்கன்னு சொன்னாரு. ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. இன்னொரு அவர் வந்து எம்எல்ஏ கிடையாது, சராசரி மனுஷன் தான், ஒரு நிறுவனத்தோட சிஇஓ, அவ்வளவுதான், சேர்மன் மட்டும்தான். ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இவர் யார் பாத்துக்கிறா, அவங்க அக்கா பாத்துக்கிறாங்களா, அவருக்கு என்ன தேவையோ எனக்கு சொல்லுங்க, உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் பண்றேன், அவருக்கு செஞ்சுட்டு எனக்கு போட்டோ அனுப்புங்க. இந்த மனுஷன் யார் சொல்ல முடியும்? யாரால சொல்ல முடியும்? செய்யணும்னு நினைக்கிறவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். சொல்லிட்டு செய்யாம இருக்கக்கூடாது. அவர் சொன்னா செய்வார். இதுதான் வந்து மரியன் வில்சன், மரியாதைக்குரிய மரியன் வில்சன் சார். அவ்வளோ. நாங்கள் போகிற இடம் எல்லா இடத்துலையும் மக்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டிக்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் சொல்கிறது, என் வீட்டில் 8 ஓட்டு இருக்குது, 10 ஓட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னிச்சையாக வந்து அந்த வண்டி முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எங்ககிட்ட விசில் கேட்குறாங்க, துண்டு கேட்குறாங்க. எல்லாருமே வந்து இந்த ஆர்கே நகர் தொகுதியில் விஜய் அண்ணனுக்கு வந்து நல்ல செல்வாக்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் மரிய வில்சன் அவர்களை இந்த இடத்துல தளபதி வந்து நிற்க வச்சுக்கிறாரு. அவர் இந்த தொகுதிக்கு வந்ததுமே நான் அண்டா தரேன், குண்டா தரேன், ஓட்டுக்கு 500 ரூபாய் தரேன், 1000 ரூபாய் தரேன்லாம் சொல்ல, இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்னுடைய காலேஜில் 100 சீட்டு தரேன்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுக்குறாரு. அந்த மாதிரி இருக்கிறதுனால மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது. இந்த ஆர்கே நகர் தொகுதியில் இந்த ஜூனியர் வீடனில் கூட நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. கண்டிப்பாக மரிய வில்சன் அண்ணனை ஆர்கே நகரில் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற வச்சு கேட்க வைப்போம் சார்.